Hi, Cine friends. I'm Siddharth Sundararajan. So, இந்த வாரத்துக்கான சினி அட்வைஸ் தான் பார்க்க போறோம். So, let's go. ஃபர்ஸ்ட் இந்த வாரம் ரிலீஸ் ஆன 2 படங்கள் யூத், துரந்தர். இந்த 2 படத்துலயுமே ஒரு அன்யூஷுவலான விஷயங்கிறது இருக்கு. இந்த 2 படமுமே இன்டர்னலா பார்த்தா இந்த படம் ஒரு நல்ல படங்கிற மாதிரி இருக்கு. பட் எக்ஸ்டர்னலா பார்த்தா இந்த படத்துல சில பிரச்சனைகள்ங்கிறது இருக்கு. டீட்டெயிலா இந்த 2 படத்தோட ரிவ்யூலயுமே நான் சொல்லியிருக்கேன். நீ யூத் வந்துட்டு அண்டர் எடிட்டிங் ப்ராசஸ். இந்த வீடியோ வரதுக்கு முன்னாடி யூத் வந்துட்டு டெலிவரி ஆயிடும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், பாத்துருவீங்க. அண்ட் துரந்தருமே நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோக்கு முன்னாடியே துரந்தர் வந்துட்டு ரிவ்யூங்கிறத அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ அந்த 2 வீடியோலயுமே என்ன மேட்டருங்கிறத ரொம்ப கிளியரா சொல்லியிருப்பேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. யூத்தை பொறுத்த வரைக்கும் படம் இன்டர்னல் நல்லா இருக்கு. பட் எக்ஸ்டர்னலா இந்த படத்துல சில விஷயங்கள் காமிச்சிருக்காங்க. சில ஸ்டீரியோ டைப்ஸ், சில விஷயங்கள் வந்துட்டு இந்த கேரக்டர்ஸ் வெறுமனே டம்பா எழுதுறது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணிருக்காங்க. இது மேபி இந்த படம் ஹிட் ஆயிருச்சு அப்படிங்கறதுனால இதை ஃபார்முலாவா எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்து வர டேரக்டர்ஸ் இதே மாதிரி படம் பண்ணாங்க அப்படின்னா அப்ப வந்துட்டு மோசமா தான் போகும் நிலைமை. ஏதோ ஒரு படம் இந்த மாதிரி மொக்கையா வந்தா பரவாயில்ல, இந்த மாதிரி ஏதாவது ஸ்டீரியோ டிப்ஸோட வந்தா பரவாயில்ல, தொடர்ந்து வரதுங்கிறது பிரச்சனை தான். படமா நல்லா இருந்தாலும் கூட ஸ்டீரியோ டிப்ஸ்ங்கிறத அவாய்ட் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருந்தேன். அண்ட் துரந்தர் 2 பொறுத்த வரைக்கும் இதை வந்துட்டு துரந்தர் 2 வீடியோல ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிருப்பேன். அது மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லிடுறேன். ஸோ துரந்தர் 2 வீடியோல என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, ஒரு ப்ரொபகண்டாங்கிறது இந்த படத்துல இருக்கு, அது வந்துட்டு அரசியல் மேட்ரு, அதை நான் ஸ்கிப் பண்ணிடுறேன்னு சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ வந்துட்டு அது என்னங்கிறது தெரியாம இருக்கிறதுனால தான் அதை நான் ஸ்கிப் பண்ணேன். ஏன்னா இந்த படம் வந்துட்டு மொத்தமா இந்த ப்ரொபகண்டா உள்ள வந்த உடனே எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, இந்த படம் ரியல் லைஃப் இன்சிடென்ட்டா இல்ல ஃபிக்ஷனா, எனக்கு கன்ஃபியூஷனா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் கிரியேட் ஆச்சு. பார்ட் 1லயும் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா அப்பவே வந்துட்டு இந்த கேரக்டர்ஸோட அந்த லுக் எல்லாம் எடுத்து போட்டு பாகிஸ்தான்ல இதே மாதிரி ஆட்கள் இருக்காங்க, அவங்கதான் இவங்கதான் இவங்கன்னு போடும்போது எனக்கு இது வந்துட்டு உண்மையா பொய்யாங்கிறதே கன்ஃபியூஷன் இருந்துச்சு. சோ இதுக்கப்புறம் இதை வந்துட்டு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சேன். சோ அது மூலியமா தெரிஞ்சு வந்தது என்னன்னா, இந்த படம் வந்துட்டு நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையும், அதாவது நடந்த இருக்கிற பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய டெரரிஸ்ட் முக்கியமான கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அதை ஒரு கதையா இவங்களாவே கோர்த்துதான் பண்ணிருக்காங்க. அண்ட் ஆல்சோ பாகிஸ்தான்ல இந்தியாவுக்கு எதிராக என்னென்ன விஷயங்கள் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இன்டெல்ஸ்ங்கிறது கிடைக்கும்ல கவர்மெண்ட்டுக்கு, அந்த மாதிரி கிடைச்ச இன்டெல்ஸ் எல்லாம் எடுத்து அது எல்லாமே உண்மையா இருந்தா எப்படி இருக்கும், சோ உண்மையிலேயே இங்க ஒருத்தன் போனா எப்படி இருக்குங்கிற மாதிரி எல்லாமே மியர்லி இவங்க வந்துட்டு அந்த விஷயத்த இது இப்படி இருந்தா எப்படி இருக்கும், அப்படி இருந்தா எப்படி இருக்கும் இந்த படமே பண்ணிருக்காங்க. சோ அதுல முக்கியமான ஒரு விஷயம் இந்த படத்துல காமிச்சிருக்கிற விஷயம், 60,000 கோடி வந்துட்டு ஃபேக் கரன்சிஸ் வந்துட்டு இந்தியாவுக்குள்ள அனுப்ப போறோம்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் டெரரிசம் வந்துட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஆபரேஷன் கிரீன் லீஃப்னு சொல்லிட்டு சொல்லுவாரு மாதவன். என்னடான்னு பார்த்தா மோடிஜி வந்துட்டு 500,000 நோட்டு வந்துட்டு செல்லாதுன்னு சொல்லியிருப்பாரு. சோ 500,000 நோட்டு செல்லாதுன்னு சொன்னது மோடிஜியோட ஒரு திட்டம், அது இங்க பண்ணது ஓகே. அதை வந்துட்டு இந்த ஃபிக்ஷன்ல இவங்க மேட்ச் பண்ணியிருந்தாங்க. இது உண்மைன்னு தான் நான் நினைச்சேன். ஒருவேளை உண்மையிலே 60,000 கோடிங்கிறது வந்திருக்கும் போல இருக்கு, அதனாலதான் பண்ணிருப்பாங்க போலன்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன். பட் அபிஷியலா எந்த ரிப்போர்ட்டுமே இல்லை அதை பத்தி. ஃபேக் கரன்சிஸ்ங்கிறத பண்றாங்கிற மாதிரி ஏகப்பட்ட தியரிஸ் தான் ஓடிட்டு இருந்திருக்கு, ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு தவிர இந்த மாதிரி இது வந்துட்டு அபிஷியலுங்கிற மாதிரி எங்கேயுமே தெரியல. சோ மேபி இந்த படம் வந்துட்டு ஏன் இப்படி காமிச்சாங்க ஒரு கேள்விங்கிறது ஏற்பட்டுச்சு. மேபி அந்த இடத்துல மோடிஜிங்கிற மாதிரி வைக்காம வேற ஏதாவது ஒரு, அதாவது எப்பயுமே ஒரு படத்துல வந்துட்டு ஒரு பொலிட்டீஷியனை காட்டுறாங்கன்னா, ஒரு பொலிட்டிக்கல் கட்சியை காட்டுறாங்கன்னா அது ஒரு ஃபேக்கா இவங்களா தானே புட்டப் தானே கட்சியை பண்ணுவாங்க, இவங்களதான் ஒரு கட்சி இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஒரு பொலிட்டிக்கல் முடிவினாலே அதுல வந்துட்டு ஒரிஜினலா ஆளும் கட்சியா இப்ப நாட்டுல யார் இருக்காங்களோ அவங்களை காட்ட மாட்டாங்க. இவங்களா ஒரு கற்பனையா ஒரு கட்சியை கிரியேட் பண்ணி ஒரு தலைவரை கிரியேட் பண்ணி அப்படிதான் காட்டுவாங்க. அப்படியே காமிச்சிருக்கலாம். ஏன் இந்த மாதிரி காமிச்சாங்க அப்படிங்கிறது ஒரு ப்ரொபகண்டா அப்படிங்கிற மாதிரி இன்டர்நெட்ல பேசிட்டு இருந்தாங்க. அதை பத்தி தான் எனக்குமே தெரிஞ்சது. அண்ட் என்ன பொறுத்தவரை என்ன கேட்டீங்கன்னா என்னன்னா, சினிமா இஸ் சினிமா, பொலிட்டிக்ஸ் இஸ் பொலிட்டிக்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் விஜயே கூட அவருடைய படங்கள்ல அவரோட படங்கள்ல வந்துட்டு அரசியல் பேசும்போது அரசியல் பேசலாம் படங்கள்ல, பட் டைரக்டா அரசியல்வாதிகளை பத்தியே பேசக்கூடாதுன்னு தான் நினைப்பேன். சோ அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும்போது கூட எனக்கே அது பிடிக்காது. விஜய் மட்டும் இல்ல, எந்த ஆக்டரா இருந்தாலும் கூட. சோ இந்த மாதிரி ஒரு ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோடைய ஒரு திட்டத்தை வந்துட்டு இந்த படத்துல காமிச்சு அது வந்துட்டு இதனாலதான் நடந்துச்சுங்கிற மாதிரி இவங்க வந்துட்டு ஒரு விஷயத்தை கிரியேட் பண்றாங்க. இது கற்பனை தான், இதை வந்துட்டு அந்த இதோட கனெக்ட் பண்றாங்க தான். பட் இது வந்துட்டு ஒரிஜினல் பொலிட்டிக்ஸே இது பாதிக்கும் தானே. இது வந்துட்டு அப்ப அந்த ஆளுங்கட்சிக்கு ஒரு சாதகமான ஒரு பாயிண்டா தான் நம்ம இது. சோ அப்ப இது ப்ரொபகண்டா தானே சொல்ல முடியும். சோ என்ன பொறுத்த வரைக்கும் இது தப்பு தான். இதை அந்த டைரக்டர் பண்ணிருக்க கூடாது. அவர் மேல வச்சு இந்த மரியாதைங்கிறத அவர் கெடுத்தாதுன்னு நான் சொல்லுவேன். சோ இதை மட்டும் சொல்லணும்னு நினைச்சேன், சொல்லிட்டேன். சோ இதுக்கப்புறம் இனிமே அப்டேட்ஸ்குள்ள போயிடுவோம். ஃபர்ஸ்ட் திங் இந்த வாரம் வந்துட்டு ஸ்பைடர்மேன் பிராண்ட் வீடியோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ட்ரெய்லர் அனாலிசிஸ் நம்ம சேனல்ல போட்டிருக்கேன், மறக்காம பாருங்க. ஆப்வியஸ்லி ஹைபர்னேஷனுக்குள்ள போய் நம்ம ஸ்பைடர்மேன் வந்துட்டு ஆர்கானிக் வெப்ஸ் எல்லாம் கிடைக்க போகுது, என்னென்னமோ நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பயங்கரமா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அந்த வீடியோ சொல்லியிருப்பேன். ஸ்பைடர்மேன் அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க பீட்டர் பார்க்கருக்கான அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் முழுக்க ஸ்பைடர்மேனுக்கான கேரக்டர் டெவலப்மெண்ட் கொடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ 2-3 கேரக்டர்ஸ் எதுமோ வந்துட்டு விஎஃப்எக்ஸ் பண்ணி தூக்கிட்டாங்க, அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கு, கேமியோஸ் இருக்கு, அது இதுங்கிறாங்க. என்ன எதுங்கிறது தெரியல, பட் பாப்போம். ஜூலை 31 ரிலீஸ் ஆகுது. அண்ட் தமிழ் டப்பிங்கை பொறுத்தவரையும் வந்துட்டு ட்ரெய்லர்ல ஒரிஜினல் டப்பிங் ஆர்டிஸ்ட் அவரை வந்துட்டு டப் பண்ண வைக்கல, ஏதோ நெட் கேரக்டருக்கு
பண்ணவரதான் இதுலயே பண்ண வச்சிருக்காங்க, அது நல்லா இல்லாத மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அவருமே அதை கவனிச்சுட்டு உங்களுடைய லவ்வுக்கெல்லாம் தேங்க்ஸ்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காரே தவிர அவர் வந்துட்டு நான் பண்ணுவேன் பண்ணலங்கிறத சொல்லல. நான் இந்த மாதிரி இதனாலதான் பண்ணல, இதுதான் காரணங்கிற மாதிரி அந்த டப்பிங் ஆர்டிஸ்ட் சொல்லல. உங்களோட லவ்வுக்கு ரொம்ப தேங்க்ஸ், எல்லாருமே வந்துட்டு இது பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரே தவிர வேற என்ன ஏதுங்கிறது தெரியல. பாப்போம் என்னன்னு சொல்லிட்டு. ஏன்னா மத்த கேரக்டர்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரிஜினல் டப்பிங் ஆர்டிஸ்ட் வந்திருக்காங்க. மேபி இந்த இடத்துல ஸ்பைடர்மேனுக்கு வந்துட்டு ஒரு இப்போ தமிழ் சினிமால கூடிய ஒரு ஆக்டரை டப் பண்ண வச்சிருந்தா கூட ஓகே, இது ஒரு காரணத்துக்காக பண்ணிருக்காங்கன்னு எடுத்துக்கலாம். சம்பந்தம் இல்லாம இவரை விட அதாவது டப்பிங் ஆர்டிஸ்டா அவரு தான் பெரிய ஆளு. இப்ப இந்த ட்ரெயிலர்ல பண்ணவர் வந்துட்டு கொஞ்சம் சின்ன ஆள் தான். அதையே மாத்தணுங்கிறது எனக்கு தெரியல. பாப்போம், படத்துல மாத்திடுவாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதை பார்த்துட்டு சோனி வந்துட்டு அப்படியே அமைதியா இருக்க மாட்டானுங்க, பார்க்கலாம் என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் அது தொடர்ந்து வந்துட்டு ஹாப்பி ராஜ் படத்தோட ட்ரெயிலர் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஜி பிரகாஷோடது ட்ரெயிலர் எனக்கு டிசப்பாயிண்டிங்கா தான் இருந்துச்சு, எனக்கு பெருசா பிடிக்கல. ஜிவிபி கம்பேக்னு சொல்றாங்க, என்ன கம்பேக் எனக்கு ஒன்றும் புரியலையே. என்ன அவர் என்ன ஃபார்ம்ல இல்லாமையா இருக்காரு? அவர் ஹீரோவும் சரி, அவர் மியூசிக்காவும் சரி, அவர் எப்பயுமே ஆல்ரவுண்டரா தான் இருந்துட்டு இருக்காரு. கம்பேக்னு சொல்றாங்க, எனக்கு சுத்தமா புரியவே இல்லை. ஒய்ங்கிறது எனக்கு தெரியல. அண்ட் வந்துட்டு கேர்ள்ஸ் ஹவுஸ்டா காட்டுறது, அந்த ட்ரக்ஸ் எடுக்கிற மாதிரி கேர்ள்ஸ் வந்துட்டு காமிச்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்துட்டு பசங்களை கழட்டி விடுற மாதிரி கேர்ள்ஸ், இதை திரும்பவும் அந்த ஸ்டீரியோ டைப் நான் சொன்ன அந்த ஸ்டார்டிங் ஆஃப் தி வீடியோல சொல்லியிருந்த யூத் படத்தை பத்தி அதே மாதிரி இந்த இதெல்லாம் வருது. அண்ட் சில லவ் டுடே மாதிரி எஃபெக்ட் இந்த இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுறது, அதை வச்சு சில விஷயங்கள்லாம் காமிச்சிருக்காங்க. கிரிஞ்சா இருக்கு, சில கிரிஞ்சி எலமெண்ட்ஸ்ங்கிறது இருக்கு. அந்த மரியம் ஜார்ஜை வந்துட்டு ஃபீமேல் கெட்டப்ல வந்துட்டு ஏஐல பண்ற மாதிரி, அதாவது இன்டர்நெட் மூலயமா அவரை, அதாவது படத்துள்ளேயே இன்டர்நெட் மூலயமா அவரை வந்துட்டு இந்த மாதிரி மாத்துறதுன்னு சொல்லிட்டு அது இதுன்னு காமிச்சிருந்தாங்க. என்ன எதுக்குடா இது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா அப்பாஸ் வேற ரொம்ப நாள் கழிச்சு படத்தோட நடிச்சிருக்காரு, அப்பா கேரக்டர் பண்றாரு. ஒரு மாதிரி என்னடா அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரெய்லர் பாக்குறோம்னா அந்த படத்தோட கதை என்னங்கிறது நமக்கு தெரியும்ல. இது ஒரு மாதிரி இருந்துச்சு. ட்ரெய்லரா பாக்குறதுக்கு வைபா அந்த பாட்டெல்லாம் போட்டு பயங்கரமா இருந்துச்சு. பட் எனக்கு பெருசா பிடிக்கல. ஜஸ்டின் பிரபாகரன் மியூசிக்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அடியே வந்துட்டு ஜி பிரகாஷ் படம், அந்த படத்தை ஜஸ்டின் பிரபாகரன் மியூசிக் பண்ணிருப்பாரு. அண்ட் இப்ப திரும்பவும் அவங்க 2 பேரும் பண்றாங்கும் போது எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. பட் ட்ரெய்லர் பார்த்து டிசப்பாயிண்டிங்கா தான் இருக்கு. மேபி இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ன மாதிரி ரிவ்யூஸ் வருதுங்கிறத பார்த்துட்டு தான் இந்த படம் போறதா இல்லையாங்கிறத முடிவு பண்ணுவேன். பாப்போம். டைரக்டட் பை மரியராஜா இளஞ்செழியன். அண்ட் இந்த படம் வந்துட்டு 26க்கு வந்துட்டு ரிலீஸ் ஆகுது, 27க்கு ரிலீஸ் ஆகுது இந்த வாரம். பாப்போம் என்னன்னு சொல்லிட்டு. அதை தொடர்ந்து வந்துட்டு சடன் அப்டேட்ஸ் சொல்லிட்டு இந்த ஸ்பைடர்மேன் பத்தி பார்த்துட்டு இருக்கும் போது எனக்கு சாயந்தரம் திடீர்னு பார்த்தா அப்டேட்டா வருது. டே எங்கடா இருந்தீங்க இத்தனை நாள் அப்டேட் அப்படின்னு கேட்கும்போது தராம இப்ப வரீங்கன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. கருப்பு படத்தோட அபிஷியல் ரிலீஸ் டேட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, May 14 ரிலீஸ் ஆகுது. அண்ட் இன்னைக்கு எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே இல்லாம செகண்ட் சிங்கிள் டக்குன்னு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரொம்ப நாள் முன்னாடி ஆர்ஜேபி சொல்லியிருந்தாரு செகண்ட் சிங்கிள்ல தான் நான் ரிலீஸ் டேட்டை கன்ஃபார்ம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. பட் ரிலீஸ் டேட்டை முன்னாடி சொல்லிட்டு இப்ப செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. செகண்ட் சிங்கிள் வந்துட்டு பாட்டு எனக்கு ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது கொஞ்சம் வியர்டா இருந்துச்சு. செகண்ட் டைம் கேட்கும்போது சரி ஓகேங்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஒரு மாதிரி மிக்சடா தான் இருக்கு பாட்டு. சாய் அபிங்கர் வந்துட்டு இதை டிஃபரெண்டா ட்ரை பண்ணிருக்காரு, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்காரு. பட் அதை வந்துட்டு ஏன் இந்த படத்துல பண்ணாருங்கிறது தெரியல. இந்த படங்களை தாண்டி அவர் இண்டிபெண்டன்ட் மியூசிக்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதா நல்லதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதுல பண்றதுங்கிறது கண்டிப்பா பேக் ஃபயர் ஆகும். ஏன்னா இப்பவே அந்த பாட்டோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பொறுத்தவரையும் கமெண்ட் செக்ஷன்ல எல்லாருமே நல்லா இல்லைன்னு தான் சொல்றாங்க. சோ எனக்கு வந்துட்டு சரி ஓகேங்கிற மாதிரி இருக்கு. எனக்குமே சில விஷயங்கள் வந்துட்டு இதா இல்ல. நாங்க 4 பேருங்கிறது சாங்கோட பேரு. எஸ்டிஆர் பாடி இருக்காரு. அசல் கோலார் ரேப் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஒரு மாதிரிதான் இருந்துச்சு. லிரிக்ஸ் ஓரளவுக்கு நல்லா இருந்தா கூட அது பேசிங்காவும் ஆடியோவாவும் அது சரியா காதுல விழுகல, சரியா புரியல, ஒரு மாதிரி இருந்துச்சு. எனக்கு பெருசா ஒட்டல. அசல் கோலாரோட ரேப்புங்கிறது வேஸ்ட் ஆன மாதிரி தான் இருந்துச்சு. சிம்புவோட பொசிஷன் நல்லா இருந்துச்சு. அந்த ஹுக் லைன், அந்த மெயினான அந்த லைனுங்கிறது நல்லா இருந்துச்சு. நாங்க 4 பேருன்னு வருது, அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. ஓவரால் சாங்க கேட்க பிடிச்சிரும்னு சொல்லிட்டு எனக்கு நினைக்கிறேன். பட் அப்படி பார்த்தாலும் கூட சாயபேங்கரோடைய பெஸ்ட் சாங் அப்படிங்கிற மாதிரி சொல்வேனான்னு கேட்டா கிடையாது. ரொம்ப லீஸ்ட்ல தான் வைப்பேன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதா இருந்தா சாயா பேக்கர் அவரோட இண்டிபெண்டன்ட் மியூசிக்ல பண்றது நல்லதுன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது படத்துல பண்றது தப்பு இல்லை, பட் அது அந்த படத்தை பாதிச்சிரும். ஸோ அப்போ வந்துட்டு பொறுப்பு சாயா பேங்கருக்கு தான் இருக்கு. ஸோ என்னங்கிறத பார்ப்போம். அண்ட் இதுல வந்துட்டு ஆர்ஜேபியை வந்துட்டு மீட் ஆர்ஜேபின்னு சொல்லி போட்டு பேபி கண்ணன் போட்டிருக்காங்க. சோ அந்த ட்ரைலர் டீசர், ட்ரைலர்னு சொல்றதா டீசர்னு சொல்றதா கிளிம்ஸ்னு சொல்றதா, ஃபர்ஸ்ட் வந்துச்சுல அந்த வெரப்பான்னு சொல்லிட்டு, அதுல வந்துட்டு பேபி இதுக்கப்புறம் ஆட்டம் ஆட போறேன் பாரு. சோ ஜி பிரகாஷ் நான் வளர்றேன். நம்ம ஐயோ சாமி ஏன்டா இப்படி வளர்ற, ஆர்ஜே பாலாஜி வந்துட்டு பேபி கண்ணனுங்கிற பேர்ல வருவாரு போல இருக்கு. பார்ப்போம் என்ன மேட்டர்னு சொல்லிட்டு. May 14 ரிலீஸ் ஆகுது. அண்ட் அதை தொடர்ந்து நம்ம எல்ஐகேவோட அபிஷியல் ரிலீஸ் டேட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. 3rd April ரிலீஸ் ஆகுது. ரொம்ப சீக்கிரமா அடுத்த 2வது வாரத்துல ரிலீஸ் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு இந்த வாரமே ட்ரெய்லர் வந்துடும் சொல்லிட்டு நினைக்கிறேன். வந்துடணும். இந்த வாரம் ட்ரெய்லர் வருதான்னு பார்ப்போம். இந்த ஒருவேளை இந்த அடுத்த சினி அப்டேட்ஸ் போடும்போது ட்ரெய்லர் வரலன்னா ரிலீஸ் டேட் டவுட் தான். 3rd April வருது, தள்ளி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி தான். இந்த வாரம் வந்துருச்சுன்னா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் 3rd April வந்துடும் சொல்லிட்டு. ஏன்னா அடுத்தடுத்து ஏகப்பட்ட ரிலீஸ்ங்கிறது பண்ணிட்டாங்க. இன்னும் டிலே பண்ணாங்கன்னா பிரச்சனை தான். ஏன்னா ஏப்ரல் ஏகப்பட்ட படங்கள்ங்கிறது அடுத்தடுத்த வாரங்கள்ல வருது. பார்ப்போம் என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா சம்மர் ரிலீஸ்க்கு அவ்வளவு படங்கள் இது பண்ணி வச்சிருக்காங்க.
வச்சிருக்காங்க. ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ண படங்கள் போக இன்னும் மியூசியம் இருக்கு 2 அதுக்காக ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணவே இல்லை. 29 ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணவே இல்லை. எல்லாமே சம்மர்னு போட்டிருக்காங்களே தவிர எந்த ரிலீஸ் டேட்டுமே சொல்லல. ஸோ ஒரு பெரிய டைட் ஸ்கெடியூலுங்கிறது இந்த 2 மாசம் இருக்க போகுது. அதுல April 3 ரிலீஸ் ஆனாதான் எல்ஐகே வந்துட்டு பர்ஃபெக்டா இருக்கும். இல்லைன்னா அவங்க ஜூனுக்கு போற மாதிரி தான் இருக்கும். பாப்பா என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் லைகா ப்ரொடக்ஷன்ஸோட 23rd படத்தோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. விஜய் சேதுபதி அண்ட் சாய் பல்லவி நடிக்கிறாங்க. மணிரத்னம் டைரக்ஷன்ல, ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ல. ஸோ எல்லாமே வந்துட்டு ஒரு நல்ல வைபா இருக்கு. அண்ட் ரொம்ப நாள் முன்னாடியே மணிரத்னம் சொல்லியிருந்தாரு, நீங்க வந்துட்டு இப்பெல்லாம் பெரிய ஹீரோஸ் வச்சு தான் படம் பண்றீங்க, சின்ன ஹீரோஸ் வச்சு முன்னாடி மாதிரி ஏதாவது ஓகே கண்மணி மாதிரி படம் பண்ணா பண்ணுவீங்களான்னு சொல்லி கேட்கும்போது, என்கிட்ட ஒரு லவ் ஸ்டோரி இருக்கு, நான் வந்துட்டு புதுமுகங்கள் வச்சு போகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாரு. மேபி அந்த படம் தான் இப்ப இந்த படமா இருக்குமான்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா புதுமுகம் சொல்லியிருந்தாரு, இப்ப விஜய் சேதுபதி சாய் பல்லவிங்கிறாங்க. என்ன எதுங்கிறது தெரியல. பட் ஏதோ ஒன்று லவ் ஸ்டோரியா இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன மாதிரி படங்கிறத பார்ப்போம். அண்ட் அதை தொடர்ந்து வந்துட்டு ஃபார்சி சீசன் 2 அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்ங்கிறது வந்துருச்சு. அதாவது எவ்வளவு காலம் வெயிட் பண்றதுன்னு தெரியல. இந்த GTA 6 விடவும் ஃபார்சி வந்துட்டு அவ்வளவு காலம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அபிஷியலா ஒரு ஈவெண்ட் வந்துட்டு நடத்தி அந்த ஈவெண்ட்ல வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட்ங்கிறத கொடுத்துருக்காங்க. நியூ சீசன் கம்மிங்னு போட்டிருக்காங்க. எப்ப ரிலீஸ் டேட் என்ன எதுங்கிறது தெரியல. ட்ரைலர் எதுவுமே சொல்லல. அண்ட் ராஷிகனா இஸ் ரிட்டர்னிங். அண்ட் நல்லா ஒரு நல்ல இது இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சீசன் 1 அளவுக்கு பயங்கரமா இருக்குமாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் கமெண்ட் செக்ஷன் நிறைய பேர் வந்துட்டு தமிழ் டப்ல வந்துட்டு கண்டிப்பா ஜீவா தான் திரும்பவும் டப்பிங் ஆர்டிஸ்டா வரணுங்க சொல்லியிருந்தாங்க. எனக்கும் அதே தான், ஜீவா வந்தா நல்லா இருக்கும். நான் ஒரு ஹிந்தி வெர்ஷன்ல ஒரு ரீவாட்சா போட்டுட்டு தான் செகண்ட் டைம் பார்ப்பேன். அண்ட் தமிழ்ல வந்துட்டு நான் மேபி பார்த்தாலும் தான் பார்ப்பேன். எனக்கு அப்ப இருந்த அந்த இதுக்கு வந்துட்டு எல்லாமே டப்புல பார்த்துட்டு இருந்தேன். இப்போ வந்துட்டு எனக்கு டப்புல பார்க்க பெருசா இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது. எல்லாமே ஒரிஜினல்ல பார்க்கணும்னு தோன்றதுனால நான் மேக்ஸிமம் ஹிந்தி வெர்ஷன் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் தமிழ்ல ஜீவா பண்ணாதான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி தான் ஸ்பைடர்மேனுக்குமே கூட நான் இங்கிலீஷ் வெர்ஷன் தான் கண்டிப்பா போவேன். பட் தமிழ்ல அந்த ஒரிஜினல் டப்பிங் ஆர்டிஸ்ட் பண்ணாதான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். பாப்போம் யாரு பண்றாங்க என்ன எதுன்னு சொல்லிட்டு ஃபார்சி பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ வந்துட்டு போன சீசன்ல வந்துட்டு ஒரிஜினல்ல டிஎஸ்கே தான் வந்துட்டு விஜய் சேதுபதி டப் பண்ணியிருப்பாரு மிமிக்ரி பண்ணி. ஏன்னா அப்ப வந்துட்டு அவங்க அபிஷியலா, அதாவது ஹிந்தியில மட்டும் தான் ஷூட் பண்ணியிருந்தாங்க. ஸோ கடைசி நேரத்துலதான் இதை வந்துட்டு ஆல் லாங்குவேஜ் ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க. ஸோ அப்ப வந்துட்டு டக்குன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணும்போது ஜீவா கிடைச்சிட்டாரு. பட் விஜய் சேதுபதி வந்துட்டு அவரோட ஸ்கெடியூல் இதாகி வேற படம் ஏதோ பண்ணணும்னு சொல்லிட்டு போயிட்டதுனால டிஎஸ்கே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இந்த தடவை. அவரே டப் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பார்ப்போம். அண்ட் அதை தொடர்ந்து வந்துட்டு நீலிதா போன வீடியோல சொல்லியிருந்தேன் இல்லையா, கார்த்திக் சுப்ராஜ் ராணாவும் ப்ரொடியூஸ் பண்ற படம் சொல்லிட்டு. ஸோ அந்த படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு பாட்டு தான் இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா அந்த படத்தோட ஜான்டர் என்னங்கிறத வந்துட்டு அந்த ஈவெண்ட்ல கார்த்திக் சுப்ராஜ் சொல்லியிருக்காரு. பாட்டு வந்துட்டு கல்யாண பைலா. ஸோ இதை வந்துட்டு எப்படி படிக்கிறதுன்னு தெரியல, கல்யாண பைலான்னு படிக்கணும் போல இருக்கு. கல்யாண சாங் பேசிக்கா. அண்ட் ஓல்டு கல்யாண ஃபுட்டேஜ் எல்லாம் கண்டுபிடிச்சு எடுத்திருக்காங்க போல இருக்கு. அது எல்லாத்தையுமே இந்த வீடியோல வந்துட்டு லைட்டா போட்டு அண்ட் நம்ம சிங்கர் இந்த பாட்டை பாடுறவரோட வந்துட்டு விஷுவல் அதை மட்டும் போட்டிருக்காங்க. படத்தோட ஃபுட்டேஜே பெருசா காட்டல. ஸோ ஒரிஜினல் படத்தோட ஃபுட்டேஜ்ங்கிறது நம்ம படம் பார்க்கும் போது தான் தெரியும் சொல்லிட்டு நினைக்கிறேன். ட்ரெய்லர் இன்னும் வரல. பட் ஈவெண்ட் ஒன்று நடத்திருந்தாங்க. அந்த ஈவெண்ட்ல கார்த்திக் சுப்ராஜ் சொன்னது வந்துட்டு ஆப்வியஸா ஈழம் படுகொலை தான். சோ அவர் வந்துட்டு ஈழம் படுகொலை வந்துட்டு அவரை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அப்படிங்கிறது கார்த்திக் சுப்ராஜ் முதல்ல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும், எனக்கும் தெரியும். அவரோட இறைவி படத்திலேயே வந்துட்டு எஸ் ஏ சூர்யா அந்த படத்துக்குள்ள ஒரு படம் எடுப்பார்ல, அந்த படமே ஈழம் படுகொலையை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் தான். சோ அந்த பேசிஸ்ல தான் இந்த கதைங்கிறது இருக்க போகுது. சோ பட் அது வந்துட்டு ஒரு பொலிட்டிக்கலா இல்லாம ஒரு சர்வைவல் த்ரில்லரா இருக்க போதுங்க மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு கல்யாணம், அந்த ஈழம்ல வந்துட்டு நடந்த அந்த சம்பவம் இருக்குல்ல, அந்த நடக்க போற அந்த சம்பவத்துக்கு அப்ப வந்துட்டு ஒரு கல்யாணம் நடக்குது. கல்யாணத்தன்னைக்கு நைட்டு வந்துட்டு இந்த ஸ்ட்ரைக்குங்கிறது ஏற்படுது. அந்த ஃபிளைட் வந்து இதாகி கிட்டத்தட்ட இந்த போர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். மக்கள் வந்துட்டு கொல்றதுக்கானது மிலிட்ரி. அது என்ன ஏதுங்கிறது எனக்கு தெரியல. அது உள்ள என்ன நினைச்சுங்கிறது எனக்கு தெரியல. பட் அந்த ஸ்ட்ரைக்குங்கிறது நடக்க போகுது. சோ இந்த கல்யாணத்துல இருந்து எல்லாருமே வந்துட்டு யார் யாரு சாகிறா, யார் யாரு பிழைக்கிறா, எப்படி தப்பிக்கிறாங்கிறது தான் பேசிக்கா இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சர்வைவல் த்ரில்லர் சொல்லியிருக்காரு. சர்வைவல் த்ரில்லருங்கும் போது எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதுவும் ஒரு கல்யாண வீட்டுல வந்துட்டு மறுநாள் தாலி கட்டி ஏதாவது சந்தோஷமா இருக்க போறோம்னு சொல்லி நினைக்கும் போது நைட் ஒரு அட்டாக்கா அங்க இருந்து தப்பிக்கிறாங்கும் போது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. எமோஷனலாவே கண்டிப்பா இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அந்த டைரக்டர் வந்துட்டு இதுக்கு முன்னாடி சர்வைவல் த்ரில்லர் பத்தி நிறைய டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் பண்ணதா சொல்லியிருக்காங்க. சர்வைவல் த்ரில்லர் ஜான்ர பத்தி இல்ல, சர்வைவிங்க பத்தி நிறைய டாக்குமெண்ட்ரி பண்ணியிருக்காரு போல இருக்கு. இது மாதிரி பல போர்கள்ல இருந்து எஸ்கேப் ஆனவங்க, தப்பிச்சு வந்தவங்க, அவங்கள பத்தி எல்லாம் டாக்குமெண்ட்ரி பண்ணியிருப்பாரு போல இருக்கு. சோ அதை பத்தி அவருக்கு தெரியுங்கிறதுனால எனக்கு தெரிஞ்ச இந்த படத்தோட சைக்காலஜிக்கல் சைடை வந்துட்டு ஒரு பயங்கரமா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எனக்கு மேக்சிமம் எல்லா படங்கள்லயுமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய குறைங்கிறது கேரக்டர்ஸோட சைக்காலஜியை பெருசா எக்ஸ்ப்ளோர் பண்ணாததுதான்.
ஸோ அப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரி படங்கள் வந்தாலே தரமா இருக்கும்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ ஆப்வியஸ்லி நீலா வந்துட்டு அந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பார்ப்போம். 3rd ஏப்ரல் ரிலீஸ் ஆகுது LIK கூட. இந்த படம் வந்துட்டு ரிலீஸ் ஆகுமா, நான் இதை வந்துட்டு என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது ஈழம் படுகொலை பேஸ் பண்ணதுன்னா ரிலீஸ் பண்றதுக்கு விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன ஆகுதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தான். ஸோ எனக்குமே வந்துட்டு பயமா இருக்கு ரிலீஸ் பண்றதுக்கு விடுவாங்களான்னு சொல்லிட்டு. சர்வைவல் த்ரில்லர்னு சொல்றாங்க, பெருசா இது பண்ண போறதுலாங்கிறாங்க. பட் பார்ப்போம் படம் ரிலீஸ் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. ரிலீஸ் ஆயிட்டா கண்டிப்பா இந்த படத்துக்கு நான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருவேன் LIKக்கு முன்னாடியே. பார்ப்போம், மேபி மாறக்கூட செய்யலாம். ஏன்னா ஸ்கெடியூல் எப்படிங்கிறது தெரியல. எண்ட் ஆஃப் தி மந்த் வேற. பார்ப்போம். அதை தொடர்ந்து வந்துட்டு நம்ம பாரி இளவரசனுடைய அன்பேடையான படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, பெரம்பூர் கானான்னு சொல்லிட்டு. பாட்டு வைபா இருந்துச்சு. ஜேசி கிஃப்ட் பாடி இருந்தாரு. ஸோ வாய்ஸே அவரோட யூனிக்கான வாய்ஸ். ஸோ அருமையா இருந்துச்சு பாட்டு. எனக்கு என்னமோ ஒரு அடுத்த மணிகண்டன் வந்துட்ட மாதிரிதான் ஒரு ஃபீலா இருக்கு. ஏன்னா ஒரு லுக்காவே வந்துட்டு ஒரு அதாவது மணிகண்டன் வந்துட்டு நமக்கு என்ன மாதிரி ஃபீலை கொடுத்தாரோ அதே மாதிரி ஃபீலை வந்துட்டு பாரியும் கொடுக்குறாரு. ஸோ ஒரு அடுத்த மணிகண்டன் வந்துட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். பார்க்கலாம் இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சும்மா ஒரு காமெடி படங்கிற மாதிரி இல்லாம நல்ல படமா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன், ஆசைப்படுறேன். பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. அதை தொடர்ந்து வந்துட்டு ரியோடைய அடுத்த படம் ராமின் லீலா. ஸோ அந்த படத்தோட அப்டேட்டுங்கிறது கொடுத்துட்டாங்க. அதாவது அப்டேட்ஸ்க்கு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இப்ப இருந்து அடுத்தடுத்த பேக் டு பேக் அப்டேட்ஸ்ங்கிறது வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கறத ஒரு அப்டேட்டா கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன போஸ்டர்ல கேஸ்ட் மெம்பர்ஸ் எல்லாமே பின்னாடி நிக்கிற மாதிரி வந்துட்டு போட்டிருக்காங்க. பார்ப்போம் என்ன மாதிரி படங்கிறது எனக்கு தெரியல. கேரக்டர் ட்ரிவன் ஃபிலிம் அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. இதுலயுமே அதேதான். ஸோ சும்மா காமெடி அது இதுன்னு சொல்லிட்டு சும்மா பண்ணாம ஒரு நல்ல படமா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். ஸோ பாக்குறேன் இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் கடைசியா வந்துட்டு நம்ம கேபர் வாசுகி எல்லாத்துக்குமே தெரியுமான்னு சொல்லிட்டு தெரியல. பட் நான் ரொம்ப நல்லா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட். அவருடைய ஃபிரங்கி பாணிங்கிற ஒரு பாடல் வந்துட்டு இருக்கிறதுலே அவருடைய பாடல்கள்லயே அந்த பாட்டு தான் வந்துட்டு மிகப்பெரிய ஹிட். ஒரு சூசைட் ஒரு நிலா அப்படிங்கிற ஒருத்தவங்க, அவரோட வாழ்க்கையில இருந்த ஒருத்தவங்க வந்துட்டு சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அதை பேஸ் பண்ண ஒரு பாட்டு. ஸோ ஒரு 10 நிமிஷம் பாட்டு. அந்த பாட்டு வந்துட்டு 10 நிமிஷம். ஆனா இருக்கிறதுலயே அதிகமான வியூஸ் போனது அவருடைய பாடல்கள்ல அந்த பாட்டு தான். அந்த பாட்டுக்கு ஒரு ஷார்ட் பிலிம் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஷார்ட் பிலிம்ங்கிறத விட அந்த மியூசிக் வீடியோன்னு தான் நம்ம சொல்லலாம். அந்த பாட்டுக்கு ஒரு விஷுவல்ல வந்துட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் வந்துட்டு கொடுத்துருக்காரு. அருமையா இருந்துச்சு. ஆப்வியஸ்லி அவரே சொல்லியிருக்காரு. அவரே அந்த பாட்டு ஒரிஜினல்லி சரி இப்பவுமே சரி பாட்டுக்கு முன்னாடி வந்து டிஸ்கிளைமரே போடுவாரு. உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு பயங்கரமான விஷயத்த கோத்ரூ பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு கஷ்டமான இடத்துல இருக்கீங்கன்னா இந்த பாட்டை பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டு நானும் அதான் சொல்றேன். இப்போ உங்களுக்கு நான் சொல்லிதான் கேபர் வாசிக்க உங்களுக்கு தெரியும் அப்படின்னா உங்களுக்கும் அதே தான் சொல்றேன். வாழ்க்கையில ரொம்ப மோசமான விஷயத்துக்கு கடந்து வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த சமயத்துல இந்த பாட்டை பார்க்காதீங்க. பட் கேபர் வாசிக்கிங்கிற அந்த ஆர்டிஸ்டோட மற்ற சாங்ஸ் எல்லாம் நீங்க கேட்டு பாத்தீங்கன்னா வாழ்க்கை தத்துவங்கள் அவ்வளவு இருக்கும். சைக்காலஜிக்கல், பிலாசபிக்கல், ஜாலின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஜெனஸ்ல ஏகப்பட்ட பாட்டு பண்ணியிருக்காரு. ஸோ உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. இதுக்கப்புறம் தான் நீங்க கேபர் வாசிக்க கேட்க போறீங்க அப்படின்னா நான் சொன்னதுக்கு அப்புறம் கண்டிப்பா என்ன நம்பி போய் கேளுங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வாரம் நமக்கு இருக்கிற படத்தை பொறுத்தவரை 2 படம் தான். ஒன்னு ஹெயில் மேரி 26 ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் ஹாப்பி ராஜ். ஹெயில் மேரி வந்துட்டு கண்டிப்பா இந்த மாசம் எனக்கு பாக்குற மாதிரி இருக்காது. நான் ஐமேக்ஸ் தான் போற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். அதனால நெக்ஸ்ட் மந்த் சேலரி வந்ததுக்கு அப்புறமா தான் நான் போவேன். கண்டிப்பா தள்ளி போயிடும். பட் ஹாப்பி ராஜ் வந்துட்டு ட்ரெய்லர் வந்திருக்குது. சாரி, அதாவது அது பேர் என்னடா, ரிவ்யூஸ், படத்தோடைய பப்ளிக் ரிவ்யூஸ் அதெல்லாம், அதுக்கப்புறம் மீடியா ரிவ்யூஸ் அதெல்லாம் நான் பார்த்ததுக்கு, ப்ரெஸ்ஸோட ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா தான் நான் முடிவு பண்ணுவேன் இந்த படத்துக்கு போலாமா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ பார்ப்போம் இந்த வாரம் மேபி என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களை வந்துட்டு இன்னொரு வீடியோ இருந்து பார்க்கறேன். இது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ். தட்ஸ் ரஜன். பை.